மீனா, ஸ்ருதி, ரோகிணி 3 பேருமே சேர்ந்து சமையல் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, "என்ன ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, "இல்ல ரவி எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, "இல்லையே அவர் ரொம்ப பொறுமையானவரே." அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு தான் அப்படி. ஆனா இத பண்ணாத, அத பண்ணாதன்னு எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. "சரி உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. அவரும் அப்படிதான். "கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ஆமா, ஆமா. பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. இருந்தாலும் இப்போ வந்து என்ன எதுவும் அவரு கேட்க மாட்டாரு. அவரு உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. நான் வருவேன், பூக்கடைக்கு போவேன், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதம். என் வீட்டுக்காரர் சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. "சரி டீ குடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்து குடுக்குறாங்க. காலி ஆயிட்டோனே, "இன்னும் கொஞ்சம் டீ இருக்குன்னு" சொல்லிட்டு ஊத்தி குடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எங்க வீட்டுக்காரரும் மாடியில போயிருக்காரு, ரோகிணி வீட்டுக்காரரும் மாடியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஒரே சிரிப்பு சவுண்டா கேட்குது. எட்டி போய் பார்க்குறாங்க. ஆமா 3 பேரும் சேர்ந்து மாடியில சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு நல்லா தூங்குறாங்க. விஜயா காலையில எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே மீனா டீ கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மீனாலாம் இங்கே இல்ல. பூக்கடையில ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்காங்க. நீ அங்க டீ போட்டுருக்கு. நீயே போய் குடி போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. என்ன இவ எப்ப பார்த்தாலும் பூக்கடையில போய் பூந்துக்கிறா. ஒரு வேலை கூட வீட்ல ஆகறதில்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு. நீ என்னவோ அப்படியே பேக் மாட்டிட்டு வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ சும்மா தான் இருக்க. போ போய் உன் வேலைய நீயே பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிட்டு டீ எடுத்து அவங்களே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வராரு மனோஜ். "என்னடா, என்னடா மாடியிலேருந்து வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. "என்னவா இருக்கும்? இவன் தனியா மாடியில போய் படுத்துட்டு வரான். ஏதாவது சண்டையா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி இருக்காங்க. உள்ள லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு. அப்ப கரெக்ட்டா மனோஜ் வராரு. வந்த உடனே சொல்றாரு. "என்ன? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா, வேற என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு ஒழுங்கா போனா போகறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "என்ன பேசிட்டு இருக்க? எல்லாத்துக்குமே காரணமே நீதான். என்னோட படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. நீ தானே சொன்ன, சாயந்தரத்துக்குள்ள வேலையோட வரணும்னு. அதனால தான் இந்த வேலைக்கு போனேன். நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இனிமே என்னோட கரெக்ட்டா படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சா தான் நான் போவேன். இல்லன்னா நான் போக மாட்டேன். அதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. அத கேட்டவுடனே ரோகிணி சொல்றாங்க. "நான் என்னவோ உங்கள கோடி கோடியா பணம் கொண்டு வந்து சம்பாரிச்சு கொட்டுங்கன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்கள வேலைக்கு போ சொன்னது ஒரு பெரிய தப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "ஆமா, என்ன எதுவுமே கேட்காத. சரிங்க, இனிமே நான் உங்கள எதுவுமே கேட்க மாட்டேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. பயங்கர கோவமா மனோஜ் உட்காந்துட்டு இருக்காரு. விஜயா உள்ள வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. "என்னம்மா ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அத்த. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஒண்ணும் இல்ல. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. விஜயா வெளிய வந்துடுறாங்க. அடுத்தது ரவி வராரு. "என்னடா நீ ஏன்டா மாடிக்கு போன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சொல்றாரு. "இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஸ்ருதிகிட்ட சண்டை போட்டு மேல போயிட்டேன். ஆனா எனக்கு தப்புன்னு தோணுது. நான் செஞ்சது தப்பு தான். இதுவரைக்கும் நாங்க பிரிஞ்சு படுத்ததே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. சரி நான் போயிட்டு வரேன்னு உள்ள போறாரு. என்ன இவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன எல்லாருமே மாடியில போய் படுத்துட்டு வரானுங்க. என்னன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து விஜயா சொல்றாங்க. "இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவங்கவங்க படுத்தா படுக்கட்டும் விடு. உனக்கு என்ன? நீ எதுக்கு அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்க? போய் வேலை இருந்தா போய் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. ரவி ரூம்குள்ள வராரு. சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சுருதி பாட்டு கேட்டுக்கிட்டே, "என்ன இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. "ஏன் வேற என்ன பண்ணணும்? அழணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. "ஆமா, நான் உன்ன விட்டு பிரிஞ்சு மேல போயிருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்ஸே உனக்கு இல்லையா?" அப்படின்னு ரவி சொல்றாரு. "நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும்? எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, பின்ன உங்க அம்மா தானே எல்லாத்துக்குமே காரணம். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கோம்னா, அதுக்கு காரணமே உங்க அம்மா தான். உங்க அம்மா டூர் சொன்னதுனால தான் இவ்ளோ பிரச்சனைய. என்னால உன்ன கூட்டிட்டு போக முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. "இங்க பாரு ரவி, நீ நல்ல ஈகோ. உனக்கு நெறைய ஈகோ இருக்கு. அதனால தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. இப்போ எல்லாத்துக்கும் எங்க அம்மா காரணம்னு சொல்ற. நான் வேணா போயிட்டு ஒரு தலான எடுத்து எங்க அம்மா மூஞ்சில வச்சு அப்படியே சாகடிச்சுட்டு வந்துரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன வேற எப்படி பேசுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. முத்து வராரு. அப்ப அண்ணாமலை கேட்குறாரு. "ஆமா எங்கடா உன் கார காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டு போயிருக்கான். நான் போய் எடுத்துட்டு வந்துருவான்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு குளிக்கிறதுக்கு. "என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உள்ள போனோனே ஃபோன எடுத்து பார்க்குறாரு. எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாரு. எவ்வளோ பணத்த திருடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. மீனாவோட தம்பி பண்ண தப்பெல்லாம். பார்த்துட்டு அப்ப கரெக்ட்டா மீனா பார்க்குறாங்க. என்ன இவரு இப்படி கோவப்படுறாரு ஃபோன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அவர் பாத்ரூம்க்கு போறாரு முத்து. போனோனே ஓடி வராரு.
"என்ன எதுக்காக நீ ஃபோன எடுத்து பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ திட்டுறாரு. "ஏங்க ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாதா?" "ஆமா, இன்னொருத்தவங்க ஃபோன நீ எப்படி எடுத்து பார்ப்ப? தப்பு தான்." அப்படின்னு சொல்றாரு. "என்ன ஏதாவது தப்பு பண்றீங்களா என்ன? எதுக்காக நீங்க இப்படி மறைக்கிறீங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "நான்லாம் எந்த தப்பும் பண்ணல. நீ ஃபோன பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. மீனா கதவ திறந்து வெளிய போறாங்க. போறதுக்குள்ள மறுபடியும் ஓடி வந்து அப்படியே ஃபோன எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போறாரு. "என்ன இவரு இப்படி பண்ணிட்டுருக்காரு? என்து ஏதோ இருக்கு, தப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. "கண்டிப்பா அத நம்ம கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. முத்து யோசிக்கிறாரு. "ஐய்யய்யோ! கொஞ்ச நேரத்துல நல்லா மாட்டியிருப்போமே! நல்ல வேள ஃபோன எடுத்தோம்." அப்படின்னு.